guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான். ஸோ இது என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஃபைனல் SRM vlogன்னு சொல்லியிருப்பேன். ஸோ த ரியலிஸ்டிக் கிராஜுவேஷன் vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபார் த டிலே லெட்ஸ் கெட் இன்டு our வீடியோ. கிராஜுவேஷனுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி சாரீ தான் வியர் பண்ணியிருக்கேன் கிராஜுவேஷனுக்கு. ஸோ இன்றைக்கி கிராஜுவேஷனில் என்னென்ன நடக்குது எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி தான் நான் வந்து இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ அங்கே அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்களுக்கு கிராஜுவேஷன் பார்த்திங்கன்னா வந்து October 15 பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் டியூ டு வெதர் இதெல்லாதனால ஒரு நவம்பர் மாதிரி மாற்றி விட்டாங்க. ஸோ இன்றைக்கி கரெக்டாக November 15. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே இது சாரீ தான் வியர் பண்ணிட்டு போகணுன்னு ஆசை. பட் நான் வந்து போன மாதத்துக்கு ஒரு சாரீ ரெடி பண்ணேன். அது கடைசியில் என்னாச்சுன்னா வந்து இந்த ஆஃபீஸ்க்கு போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆனதுனால சரி ஓகே நம்ம சுடிதார் போட்டுக்கலாம் கிராஜுவேஷனுக்கு அவங்க எப்போ வைப்பாங்கன்னே தெரிலன்னு சொல்லிட்டு பண்ணோன்னே திடீர்னு மெயில் வருது. அதுவும் எப்படின்னா ஆஃபீஸோட தீபாவளி செலிப்ரேஷனுக்கு அந்த சாரீ வியர் பண்ணிட்டு போயிட்டேன்னா. ஸோ அடுத்து 2 நாளும் மெயில் வருது. என்னடா பண்ணுறது, சரி ஓகே சிம்பிளாக சுடிதார் மாதிரி போட்டு போயிடலாம். பட் ஸ்டில் எனக்கு என்னென்னா இந்த கிராஜுவேஷன்லாம் வந்து லைஃப்பில் ஒன் டைம் நடக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் நடக்குதுலாம். ஸோ அதனால சரி ஓகே இன்னொன்று லைக் இந்த சாரீ பிளான் பண்ணது வித்தின் 2 டேஸில் போயிட்டு நெக்ஸ்ட் டே ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு நேற்று தான் வந்ததே. ஸோ அதனால் வந்து எனக்கு லைக் ரொம்ப ஃபேவரட்டான சாரியும் கூட இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இப்போ கிளம்ப போகிறோம். அரௌண்ட் வந்து 7 ஆக போகுது. 8க்குலாம் அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்குலாம். ஸோ கிராஜுவேஷனில் என்னென்ன நடக்கும் எப்படிலாம் இருக்கும்னு சொல்லி எல்லாமே இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஓகே அடுத்து என்னென்னு பார்ப்போம். இப்போது வந்து கிராஜுவேஷனுக்கு தான் வந்து கிளம்பியாச்சு. நான் வந்து ட்ராவல் எதுவுமே காட்டாமல் ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ்லேருந்து விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 7:45 to 8 o'clock போல் நாங்கள் வந்து காலேஜ் ரீச் ஆகிட்டோம். பிகாஸ் ஆன் டைம் கிளம்புனதுனால ஓரளவுக்கு சீக்கிரமாகவே காலேஜ் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் அண்ட் 2 வீலர் 4 வீலர் சொல்லி எல்லாம் பார்க்கிங்கும் தனித்தனியாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த பிளேஸ்க்கு போனோம். ஸோ நான் போயிட்டு அங்கே எங்களோட கிராஜுவேஷன் கோட் வாங்கிட்டு அதோட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அது எல்லாமே இது பண்ணோம். ஸோ அது அரௌண்ட் 600 rupees சார்ஜ் பண்ணாங்க. அது வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறப்ப ரீஃபண்டபிள் தான். 100 rupees எடுத்துகிட்டு 500 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்லாமே முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து எங்களுக்கு அலோகேட் பண்ண பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிபி கணேசன் ஹால். ஸோ அந்த ஹாலுக்கும் வந்து அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன் நான். யாருமே கூட வரல. அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க கூட செட்டில் ஆயாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்போ தான் வந்துட்டு இருந்தாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் டிகிரி கார்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது எல்லோரும் வந்து எதுக்கு நின்றுட்டுருக்கோன்னா லைக் ஒரு மாதிரி ரிஹர்சல் பார்த்தோம் அன்றைக்கி. ஆக்சுவலாக ரிஹர்சல் இன் த சென்ஸ் எல்லோரும் டிக்னிட்டரிஸ் எல்லாருமே வந்து வரத்துக்குள்ளே எப்படிலாம் இருக்கும் அது. ஸோ அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். ஒரு 2-3 டைம்ஸ் போல் ப்ராக்டிஸ் பண்ணோம். அந்த ப்ராக்டிஸ் தான் நடந்துகிட்டு இருந்தது. மீன்வைல் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சில கிளிப்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் எல்லாேருக்கும் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஒரு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எங்களுக்கு கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் வந்து எல்லோரும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டோம். சரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது ஃபைனலி இந்த மாதிரி ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வரப்போ ரொம்பவே ப்ரௌடாக ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா டிக்னிட்டரிஸும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் ரேங்க் ஹோல்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிஜி டிகிரி டாக்டரேட் இந்த மாதிரி முடித்த எல்லாருக்குமே வந்து ஸ்டேஜில் வந்து டிகிரிஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்தோடனே கிராஜுவேஷனோட இதுவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் வித் லைக் தமிழ் தாய் வாழ்த்து. ஸோ இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டுட்டு அங்கே எல்லாத்தையும் லிசன் பண்ணி அரௌண்ட் ஒரு 10:30 போல் ஸ்டார்ட் ஆச்சு. அது முடிக்கிறதுக்கு ஒரு கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆன் டைம் முடிச்சுட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அரௌண்ட் ஒரு 12:30 to 1 o'clock எல்லாமே ஷார்ப்பாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு சில செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் வந்து லைக் ஆன் ஸ்டேஜ்
பிகாஸ் க்ரௌட் வாஸ் டூ மச். ஸோ அவ்வளோ பேருக்குமே வந்து நம்மளால் ஸ்டேஜில் கொடுக்க முடியாதுல்ல. அதனால் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ செஷன் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா எல்லாருக்கிட்டேயும் வந்து இதை காட்டினோடனே அவங்களுக்கு ஒரே ஹாப்பி தான். ஸோ இந்த ஒன்றுத்துக்காக தான் வந்து அவங்க ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ தே வேர் சூப்பர் ப்ரவுட் அண்ட் சூப்பர் ஹாப்பி ஃபார் மீ. அதுக்கப்புறம் லன்ச் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. அண்ட் இந்த கோட்டையும் வந்து ரிட்டன் கொடுக்கறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு 600 கொடுத்து பே பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ரிட்டன் கொடுத்தோடனே ரிட்டன் வந்து நம்மளுக்கு ஒரு 500 கொடுத்துருவாங்க. 100 ருபீஸ் தான் அதுக்கு சார்ஜபிள்ன்ற மாதிரி. ஸோ எல்லாமே சூப்பராக முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் இந்த விலாகை ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும், ஒரு லைஃப் லாங் ஒரு மெமரி மாதிரி இருக்கணும் இந்த விலாகுன்றதுனால தான் நான் ரொம்பவே வந்து மினிமலான கிளிப்ஸ் எடுத்து இது எல்லாத்துலேயும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்குமே வந்து இது நாளைக்கு ஒரு 5-6 இயர்ஸ் கழித்து நான் இதை பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு ஹார்ட் கோர் மெமரியாக இருக்கணும் இந்த விலாகுன்றதுனால தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணி இந்த விலாகை வந்து எடிட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து என்னோடய காலேஜ் லைஃப் வந்து யூஜி காலேஜ் லைஃப் வந்து இதோட முடியுது. இதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர்எம்க்கு எப்போ வருவேன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிரேட் மெமரிஸ் இன் எஸ்ஆர்எம்னு சொல்லுவேன். பர்ஸ்னலி வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் வந்து லேர்னிங் ப்ராசஸ் நிறையவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ எண்ட் ஆஃப் த விலாக் வந்தாருச்சு. எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அம்மா அப்பா கூட அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை வந்து வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நம்ம கூட 3 இயர்ஸ் ட்ராவல் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதை ரீக்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு மாதிரி ரொம்பவே ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு கிராஜுவேஷன் தான் எனக்குன்னு சொல்ல முடியும். தட் வாஸ் த பெஸ்ட் டே எவர் இன் மை லைஃப் வென் ஐ கிராஜுவேட்டட். அதுக்கப்புறம் ஒரு ப்ரவுட் டாட்டர் ஃபீல் தான். டேடி கூட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அண்ட் மை சிஸ்டர், அதுக்கப்புறம் அம்மா அப்பா இவங்க எல்லாருக்கூடயும் ஃபோட்டோ எடுத்துட்டு, அண்ட் ஃபைனலி என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிக் பார்த்திங்கன்னா இது தான், அடல்ட்டிங் இஸ் ஓவர் ரேட்டட். எஸ் இட் இஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.